ஒரு வெள்ளை ரோபோ கீழே வந்தது. அந்த பொம்பளை அதை பார்த்த உடனே சிலையா நின்னு போச்சு. சின்னதா பின்னாடி பார்த்து அவங்க மகனையும் அப்படியே நிற்கச் சொன்னா. அவங்க பையன் திரும்பி பார்த்து பின்னாடி இருந்த ஆம்பளை கையை பிடிச்சான். அந்த ஆம்பளை குழம்பி போனாலும் பையன் ஒரு அசைவும் பண்ணாதேன்னு சொன்னான். அங்க இருந்த எல்லாருமே நின்னு போச்சு. சின்ன பசங்க கூட ஸ்விங்க்ல ஆடுறது நிறுத்திட்டாங்க. எல்லாருமே ரோபோன்னு தெரிஞ்சது. அந்த வெள்ளை ரோபோ மெதுவா முன்னாடி வந்து அந்த ஆம்பளையும் பையனையும் நல்லா பார்த்துச்சு. அவங்க மனுஷங்களான்னு சரி பண்ண முயற்சி பண்ணுச்சு. அவங்க அசையலன்னா அந்த பொம்பளைய பார்த்துச்சு. சொப்பனத்திலேயே நின்னுச்சு அந்த ரோபோ. அதுவும் அசையல. அப்புறம் இன்னொரு ஆம்பளைய பார்த்துச்சு. அவனும் உறைஞ்சு நடிச்சான். ரோபோ போக போச்சு. ஆனா அப்பத்தான் ஒரு ஈ வந்தது. அந்த ஆம்பளையோட கண்ணுக்குள்ள போக பார்த்தது. அந்த ஆம்பளை கண் சிமிட்டினான். அந்த சின்ன அசைவு அவனை பிடிச்சு தந்தது. ரோபோ திரும்பி வந்து அந்த ஆம்பளைய பிடிச்சு தூக்கி கொல்ல பார்த்தது. அத பார்த்த உடனே அந்த பொம்பளை அவங்க சான்ஸை பயன்படுத்திக்கிட்டா. அவங்க மகன் கைய பிடிச்சு ஓடிட்டாங்க. அங்க இருந்த எல்லாரும் அப்படியே நின்னுட்டாங்க.